Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. ஏன் அந்த ராம்கின்னு ஆந்திரால இருந்து வந்த ஒரு நிறுவனத்துக்கு, அது தமிழ்நாட்டு நிறுவனம் கூட கிடையாது, அந்த நிறுவனத்தின் மேல நிறைய பிளாக் மார்க் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிறுவனத்துல ஏன் இன்னைக்கு வந்து சேகர் பாபு ஏன் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இந்த வரைக்கும் ஏன் போராடிக்கிட்டு இருக்காரு? அப்ப சேகர் பாபு ராம்கி நிறுவனத்துல பெரிய அளவுக்கு கையூட்டு பெற்று விட்டார். சார்ந்தவங்க தான் அவங்க. அந்த தேன்மொழிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சேகர் பாபு அவர்களுடைய பினாமினே நீங்கள் சொல்லலாம். அந்த அம்மாவோட அவரோட பினாமினே நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாகவே குறிப்பிடலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இவர் வந்து ஏதோ தனம் ஃபவுண்டேஷனோ ஏதோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோ ஏதோ நடத்துகிறாங்க, அதை அந்த அம்மா மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரோட ட்ரஸ்ட்டில் தொடர்புடைய ஒரு பெண்மணின்னா அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. இரண்டு இளம் பெண் போராளிகள், நிலவுமொழி செந்தாமரைன்னு ஒரு வழக்கறிஞர், வளர்மதி, இவங்க இரண்டு பேரையும் போலீஸ் ஜீப்பில், அது நம்பர் பிளேட் இல்லாத ஒரு ஜீப்பில் வச்சு ஒரு இரவு முழுக்க அவங்கள சுற்றி வந்து எங்கெங்கேயோ கொண்டு போய் அடிச்சிருந்துருக்காங்க, பயங்கரமாக துன்புறுத்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த மருத்துவ உதவியும் தரப்படலை. நீங்கள் ட்ராமா பண்ணுங்க, ஏன்னா திமுகங்கிறதே ஒரு கேவலங்கட்ட நாடக கம்பெனி தான். ஆனால் அந்த நாடகம் இன்னைய இன்டர்நெட் உலகத்தில், அது யூடியூப் உலகம் பெருசாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா, பண்ணினா அடுத்த செகண்டே நீங்கள் அப்லப்பட்டு போயிடுவீங்க. காங்கிரஸ் என்னன்னு போய் ஓட்டு கேட்கும், விசிக்கு என்னன்னு கேட்கும். அப்போ இது என்னன்னா, நீங்கள் ஓட்டுக்காகத்தான் நீங்கள் திமுக கிட்ட சைலண்டாக இருக்கீங்கன்னா, ஓகே திமுக கிட்ட சைலண்டாக இருங்க. மக்கள்கிட்ட நீங்கள் என்னன்னு போய் கேட்பீங்க சார்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இங்கே வந்து என்னன்னா, இந்த அத்தனை இவங்களோட கூட்டணியில் இருக்கின்ற 13-14 கட்சியுமே ஒத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இன்சிடென்ட்லேருந்து மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த எல்லா இன்சிடென்ட்லேருந்துமே நம்ம அதை தான் பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் எதுக்கு ராம்கிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட காசு வாங்கிட்டோங்கிறதுக்காக ஒரு ஏழை பெண்ணை நீங்கள் ஆடையை அவிழ்த்து மானபங்கம் படுத்துகிறீர்கள் என்றால், இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லைங்க, நாசமாக போகும் அப்படிங்கிறது தான் அந்த மக்கள் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. ஸ்டாலின் குடும்பம் நாசமாக போகணும்னு அங்கே இருக்கிற அத்தனை பெண்களும் சாபம் விட்டார்கள். அந்த சாபம் பழிக்கும். வணக்கம். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக சென்னை இருபது மாலையில் நடைபெற்றது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நள்ளிரவு வந்து கைது செஞ்சாங்க. போராட்டத்திற்கு ஆதரவாக நின்றவங்களையும், ஸோ அது தொடர்பான நிறைய கருத்து சொன்னவங்களையும், அங்கே இருந்தவங்களையும் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுதந்திர தினத்துக்கு முன்னாடி திமுக நடத்திய, அது தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக நடத்திய ஒரு மனித உரிமை மீறல், மிகப்பெரிய வன்முறை, அப்படியாக தான் இதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, உயர்நீதிமன்றத்திற்கு போனாங்க, நீதிமன்றம் இவ்வாறு சொன்னது, அதுக்கப்புறம் தான் இப்படி நள்ளிரவில் கைது செய்தார்கள் அப்படின்னு. அந்த உயர்நீதிமன்றத்துக்கு போகிறதுலேருந்தே ஒரு ட்ராமா தொடங்குது. அந்த உயர்நீதிமன்றத்துக்கு போன திமுக சார்பாக போன திமுக சார்ந்தவங்க தான் அவங்க. அந்த தேன்மொழிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சேகர் பாபு அவர்களுடைய பினாமினே நீங்கள் சொல்லலாம். அந்த அம்மாவோட அவரோட பினாமினே நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாகவே குறிப்பிடலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இவர் வந்து ஏதோ தனம் ஃபவுண்டேஷனோ ஏதோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோ ஏதோ நடத்துகிறாங்க, அதை அந்த அம்மா மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரோட ட்ரஸ்ட்டில் தொடர்புடைய ஒரு பெண்மணின்னா அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. வந்து அவங்க எங்கே இருக்காங்க? வாலாஜாலில் இருக்காங்க. சேகரபாபு நடத்துகிற அந்த தனம் அறக்கட்டளையோட ஒரு பகுதியாக தான் அந்த அம்மா செயல்பட்டுருக்காங்க. இப்போ இந்த தேன்மொழிக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறையும் கிடையாது, இவங்க நடத்துகிற போராட்டத்தினால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த திமுகங்கிற ஒரு கட்சி மக்களை ஏமாத்துது, எப்படி ஏமாத்துதுங்கிறது தான் ஒரு முக்கியம். ஸோ இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் வந்து அங்கே ஏற்கனவே வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் சார்பாக இருக்கின்ற வழக்கை விசாரிக்காமல் இவங்க மனுவை உடனே எடுக்குது. அந்த நாடகம் எப்படி நடக்குது பாருங்கள். சேகர் பாபு அவர்களுடைய பினாமி இந்த அம்மா தேன்மொழி,
தேன்மொழி மனு போடுறாங்க. மனு போட்ட உடனே அந்த மனு நம்பர் ஆகுது, உடனே விசாரிக்கப்படுது, உடனே தீர்ப்பு வருது. அன்று பகல் வந்து இவர்கள் எதுவுமே செய்யலை. தீர்ப்பு வந்த உடனே இவங்க எதுவுமே செய்யலை. நள்ளிரவில் இந்த மக்களை எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அதில் நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க பாலியல் ரீதியாக போலீஸ் வந்து அவங்கள துன்புறுத்தி இருக்குது. பெண்களோட உடம்புல கண்ட இடங்களில் கை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அதை பண்ணியிருக்குது. 2 இளம் பெண் போராளிகள், நிலவுமொழி செந்தாமரைன்னு ஒரு வழக்கறிஞர், வளர்மதி, இவங்க 2 பேரையும் போலீஸ் ஜீப்பில், அது நம்பர் பிளேட் இல்லாத ஒரு ஜீப்பில் வச்சு ஒரு இரவு முழுக்க அவங்கள சுற்றி சுற்றி வந்து எங்கெங்கேயோ கொண்டு போய் அடிச்சிருந்துருக்காங்க, பயங்கரமாக துன்புறுத்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த மருத்துவ உதவியும் தரப்படலை. அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல். இதில் உண்மையிலுமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தலையிட்டு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கணும். அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ரொம்ப ஒரு மிக கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நைட் ஃபுல்லாக அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் உங்களுக்கு காலை உணவு தரோம்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ மக்களை இவங்க என்னவா நினச்சிருக்காங்க? அந்த திமுக அரசாங்கமும் சரி, குறிப்பாக சேகர்பாபு அவரும் சரி, இது ஏன் இந்த மக்களை என்ன நினச்சிருக்காரு? சென்னையில் நடக்கிற எல்லா தாதாகிரிக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான சேகர்பாபுவோட அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் தான் வந்து திமுகவை இந்த முறை மொத்தமாக சென்னையில் காலி பண்ணுவதற்கான ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் அந்த காலை அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு, இன்னும் பல திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த திட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் அன்னைக்குன்னு அவங்களுடைய பேரணிகள் பார்த்தோம். பதாகைகள் ஏந்தி அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, அரசுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் தூய்மை பணியாளர்களுடைய சில வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது அப்போ வந்து நம்ம சேகர்பாபு அமைச்சர் அவர்களும் இருந்தாங்க, வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களும் கூட இருந்தாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க மேம்? சார், அதாவது நீங்கள் ட்ராமா பண்ணுங்கள். ஏன்னா திமுகங்கிறதே ஒரு கேவலங்கட்ட நாடக கம்பெனி தான். ஆனால் அந்த நாடகம் இன்னைய இன்டர்நெட் உலகத்தில், அது யூடியூப் உலகம் பெருசாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா, பண்ணின அடுத்த செகண்டே நீங்கள் அம்பலப்பட்டு போயிடுறீங்க. முதல் திமுக அரசாங்கத்துக்கு கண்ணு காதெல்லாம் இருக்குதான்னு தெரியல, அதுக்கு கேட்குமா, சத்தம் கேட்குமான்னு தெரியல. மக்கள் கேட்டது என்ன? எனக்கான உரிமை. அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்டது என்ன? தனக்கான உரிமை. எங்களை ராம்கேங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒப்படைக்காத. நான் ஏற்கனவே 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்து 23,000 சம்பளத்துக்கு வந்திருக்கேன். அதை திருப்பி நீ 16,000 குறைக்காது. இது 2 தான் உங்களுக்கு கோரிக்கை. என்னை பணி நிரந்தரம் செய், என்னோட 23,000 ரூபாய் சம்பளத்தை அப்படியே கொடு, அதை ராம்கேட்ட என்னை ஒப்படைக்காது. இதுதான் அவங்களோட கோரிக்கை. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இதுக்கு வேற அத்தனை அமைச்சர்கள் போட்டு கூட்டம் போட்டிருக்காங்கன்னா, அந்த அமைச்சரவையில் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு அமைச்சருக்கு கூட ஒன்றும் கண்ணு தெரியலையா இருக்கும், இன்னொன்றும் காது கேட்கலையா இருக்கணும். மக்கள் கேட்டது என்ன? நம்ம என்ன தீர்வு கொடுக்குறோம்? அவங்ககிட்ட சோறு கேட்டாங்களா அந்த மக்கள்? அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அவங்ககிட்ட வந்து கேட்டுறாங்க. நீங்கள் ஒருவேளை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு 23,000 சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா, அந்த தூய்மை பணியாளர்கள் தினமும் ஸ்டாலினுக்கு சாப்பாடு போடுவாங்க சார். அந்த தூய்மை பணியாளர்கள் சேகர்பாபு குடும்பத்துக்கே சாப்பாடு போவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி முதற்கொண்டு இந்த மக்கள் சாப்பாடு போடுவார்கள். அதே தான் பிரியாவுக்கும். அவர் மேயர் அப்படிங்கிற ஒரு மாண்புமிகு பதவி, இங்கிலீஷ்கான உருவாக்கி விட்டு போன அந்த பதவி வந்து எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அம்மா கேவலப்படுத்துறாங்க. அப்போது அவர்கள் கேட்ட கோரிக்கை ஒன்று. இவங்க வந்து அப்போது நீங்கள் அதுலேயே வந்து இந்த அரசாங்கமே தான் அம்பலப்படுது. என்னன்னா, அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து தொழிலாளர் நல சட்டங்கள்ல இருக்குது. தொழில் செய்யும் போது பாதிப்பு வந்துச்சுன்னா அதற்கான நிவாரணத்தை தொழிலாளர் சட்டப்படி நீங்கள் கொடுக்கணும். இப்போ தான் நாங்கள் கொடுப்போம். எனது நுரையீரல் பாதிக்கப்பட்டாலோ வேறு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி வந்தோ அதற்கான சிகிச்சை கொடுக்கப்படும்னா, அப்போ இத்தனை வருஷம் நீ கொடுக்காம தான் வச்சுருந்துருக்கேன். அப்போ இவங்க வந்து என்னமா அறிவு கட்டத்தனமாக இவங்க 4 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, அதில் இந்த அரசாங்கமே அம்பலப்பட்டு போயிடுது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அரசாங்கத்துக்கு மக்களோட உரிமைங்கிறது என்ன, சலுகைங்கிறது என்னங்கிறது திமுக மாதிரியான ஒரு தற்கொலை அரசாங்கத்துக்கு அது புரியவே இல்லை. மக்கள் கேட்பது உரிமை. நான் இந்த வேலையை செய்கிறேன், என் வேலைக்கான கூலியை நீ கொடு. இப்போ துணை முதல்வருக்கோ வந்து அவங்க இப்போ வந்து 1,50,000 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க சார். அடுத்த மாதத்துல வந்து நீ 50,000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் கேட்பாங்களா? அவங்க வந்து ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இருந்தாலும் 1,50,000 லட்ச ரூபா சம்பளத்தில் நீ 50,000 தான் எடுத்துகிட்டு போகணும், கவர்மெண்ட் வந்து நஷ்டத்தில் போகுது, அதனால 1 லட்ச ரூபா சம்பளத்தை மாதம் விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுப்பாங்களா? அப்போ நீ எத்தனை ஆசியாலேயே பெரிய பணக்காரனாக இருக்கின்ற நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் அன்னாட கூலிகளாக இருக்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய 6,000 ரூபாய் சம்பளத்தை விட்டு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறது ஏன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்போது உங்களுக்கு உரிமைனா என்னன்னு தெரியல, அதுக்கு அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு சலுகை கொடுக்குறோன்னா, உன்கிட்ட கேட்டானா அந்த சலுகையை? காலை சாப்பாடு அவன் கேட்டானா சார் உங்கள்கிட்ட?
நீங்கள் என்ன எது கேட்டாலும் இது இந்த சோறு போட இதே மாதிரி தான் போன தீபாவளி அப்போ அவங்க இதை பிரச்சனை பண்ணும்போது நீங்கள் அப்படி தான் ஒரு ஷாமியானாவை போட்டு ஒரு சாப்பாடை போட்டு ஏமாத்துனீங்க. அப்போ நீங்கள் என்னன்னா இந்த சேகர் பாபு மாதிரி சம்பாதிக்கிறது மட்டும்தான் வேலை, அரசியலில் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வேலை, அதுக்காக மட்டும்தான் நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறேன். அப்புறம் முதல்வர் குடும்பத்துக்கு வாங்குற கமிஷன் எல்லாம் கொண்டு போய் பத்திரமா சேர்க்குற ஒரு ஆள். இந்த கமிஷனை பத்திரமா போய் சேர்க்கறதுல ஏவாவேலு, சேகர் பாபு அண்ட் செந்தில் பாலாஜி இவங்க 3 பேர் தான் கில்லாடிகள். அதனாலதான் இவங்க 3 பேரையும் ஸ்டாலின் குடும்பமே இவங்க 3 பேர்த்தையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குது. பிடிஆர் மாதிரி உண்மையை பேசுறவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறது, இந்த வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராம்கி நிறுவனத்துக்கு சேகர் பாபு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மீடியா போய் கேட்டிருக்குதா சேகர் பாபு கிட்ட? ஆனா இதுல இருக்கின்ற நுட்பமான விஷயம் என்னது, ஏன் அந்த ராம்கின்னு ஆந்திரால இருந்து வந்த ஒரு நிறுவனத்துக்கு, அது தமிழ்நாட்டு நிறுவனம் கூட கிடையாது, அந்த நிறுவனத்தின் மேல நிறைய பிளாக் மார்க் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிறுவனத்துல ஏன் இன்னைக்கு சேகர் பாபு ஏன் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ஏன் போராடிக்கிட்டு இருக்காரு? அப்ப சேகர் பாபு ராம்கி நிறுவனத்துல பெரிய அளவுக்கு கையூட்டு பெற்று விட்டார், பெரிய அளவுக்கு காசை வாங்கியிருக்காரு. அதுதானே உண்மை. காசுக்காக தான் நீங்க போராடுறீங்க. இப்ப சேகர் பாபு போராடுறது எதுக்கு அவர் இத்தனை நாடகத்தை நடத்துறாரு? இந்த பேரணின்னு ஒன்று நடத்தினாரு, அதில் கலந்துக்கிட்டவங்க யாரும் தூய்மை பணியாளர் கிடையாது. அது சேகர் பாபு ஒரு நாடக கோஷ்டி வச்சிருக்காரு சார். அந்த நாடக கோஷ்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தூர்ல முதல்வரோட தொகுதியில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினாங்க. அது இவரெல்லாம் நடத்துகிற நாடக கம்பெனி தான். அந்த நாடக கம்பெனிலேருந்து ஆளை கூட்டிட்டு வந்து தான் நேற்று பேரணி நடத்துறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனங்கள் செய்யறது தான். முதல்வரை போய் சந்திச்சு நன்றி சொன்னாங்க தூய்மை பணியாளர்கள்னு படிச்சு, அதில் ஒருத்தர் கூட தூய்மை பணியாளர் கிடையாது. அதில் ஒரு காங்கிரஸ் ஒருத்தர், சவுக் சங்கர் வீட்டில் போய் குப்பை கொட்டின ஒரு ஆள், பிசிகே ஆள், இந்த மாதிரி. அப்போது நீங்கள் மக்கள் முன்னாடி எவ்வளோ கேவலமாக அம்பலப்பட்டு போகிற, இதற்காக இன்ன வரைக்கும் யாராவது ஒருத்தர் வெக்கப்பட்டிருக்காங்களா சொல்லுங்கள். அப்போ இங்கே என்ன அப்படின்னீங்க, இந்த தவறெல்லாம் நடக்குது, அதுக்கு மிக முக்கிய காரணம் யார்? இது எதுவுமே மீடியா சொல்லலை, பிரைம் மீடியா சொல்லலை, இதை இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அதிமுக பொறுப்புல இருக்கவங்க இதை கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவ்வளோ கேவலமா பொய் சொல்றமேன்னு சேகர் பாபு வெக்கப்படுவாருன்னு நினைக்கிறீங்களா? வெக்கப்படுற ஒரு ஆளா இருந்தா இவ்வளோ பெரிய திருட்டுத்தனங்களை செய்ய முடியுமா சொல்லுங்க? அப்போ நீங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் நாடக கம்பெனியை கூட்டிட்டு முதல்வருடன் டீ அருந்தினார்கள்னு ஒரு செய்தியை போடுற, இன்னொரு பக்கம் அந்த மக்கள் கேட்பது உரிமை, நீ கொடுக்குற சலுகைன்னு சொல்லிட்டு அதுவே நற்செய்தின்னு வெக்கமில்லாம செய்தி போடுறீங்க. அப்படின்னா இங்கே ஊடகத்துறை அல்லது பத்திரிகை துறை ரொம்ப 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 அழிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே எந்த ஒரு இன்னைக்கு ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பத்திரிகைக்காரன் நேர்மையாக யாருமே இல்லை. அது ஒரு காரணம், இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதுவாக தான் இதை பார்க்க முடியுது. ஆனால் சேகர் பாபு அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் தான் சென்னையை ஒட்டுமொத்த சென்னை என் கையில் இருக்குது, நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார்ல. இப்படியெல்லாம் இந்த அரசியலில் 1000 பேர் வந்தார்கள் போனார்கள், அவர்களுடைய கதியெல்லாம் என்ன ஆச்சுங்கிறதும் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஏழையின் வயிற்றில், அதுவும் இந்த தூய்மை பணியை செய்கின்ற தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்து நீங்கள் ராம்கின்னு இருக்கிற அந்த நிறுவனத்தினர் எத்தனை கோடி வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த உண்மையெல்லாம் எனக்காவது ஒரு நாள் வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் கோடிகளை வாங்கி நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக முதல்வரோட குடும்பத்துக்கு இந்த கலெக்ஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 2000 தொழிலாளர்களோட வயிற்றில் நீங்கள் அடித்திருக்கிறீர்கள், சேகர்பாபு அடிச்சிருக்கார் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த 2 நாளாக நடந்த இந்த நாடகங்கள்லேருந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு சில கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது. என்னென்னா, இப்போது அமைச்சர் சேகர்பாபு அப்படிங்கிறவர் இந்து சமய நலத்துறை அமைச்சர். இப்போது அவர் ஏன் இந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட், அதாவது கலந்துக்கணும், இதை ஏன் அவர் முன்னெடுத்து நடத்தணும்? துறை சார்ந்த அமைச்சர் KN நேரு, அவர் ஏன் அதிகமாக அவரோட அந்த பார்ட்டிசிபேஷன், அவருடைய அந்த மீட்டிங்காக இருக்கட்டும், அந்த தூய்மை பணியாளர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், அது பெருசாக இல்லையே, இவர் தானே அதிகமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லும் போது குறிப்பிட்டேன், ஏவாவேலு, சேகர் பாபு அண்ட் செந்தில் பாலாஜி இவங்க 3 பேரும் தான் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த விஷயங்கள். இப்போ செந்தில் பாலாஜி எடுத்துட்டிங்கன்னா 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படி 20 ரூபா 30 ரூபா கலெக்ட் பண்ணி அதை கரெக்டாக முதல்வர் குடும்பத்துக்கு கொடுக்குன்ற ஒரு நல்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்காரு. அப்போ இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்லேயே பெஸ்ட் கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 பேரும் தான். அதனால தான் இவர் ஒரு நல்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டாக சேகர் பாபு இருக்கிறனால தான் அவரோட துறைக்குள்ள நீங்கள் அவரோட துறையாக இருந்தாலும் நேரு இன்னைக்கு திமுகவோட ஒரு சீனியர் மினிஸ்டர்
ரொம்ப ஆக்டிவா செயல்படுறவர், களத்துல செயல்படுறவருங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்குமே தெரியும். கருணாநிதியிடம் பலமுறை பாராட்டு வாங்கியவர் கே நேரு அவர்கள். ஆனா அவரை வந்து அவரோட துறை ரீதியாக ஒரு வார்த்தை கூட அவர் பிரஸ் மீட் எங்கேயாவது பிரஸ் கிட்ட வந்து அவர் பேசினாரா பார்த்தீங்களா? பேச முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராம்கி நிறுவனத்திடமிருந்து பல கோடி ரூபாய்களை சேகர் பாபு வாங்கியிருக்கார். அதை வாங்கி முதல்வர் குடும்பத்திட்ட கொடுத்துட்டார். இப்ப பிரச்சனை, உண்மையிலுமே பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த மக்கள் ஊதிய உயர்வு கேட்டா இல்ல பணி நிரந்தரம் கேட்டா ஏன் செஞ்சு கொடுக்க முடியலன்னா, சார் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இத்தனை கோடிகளை கொடுத்துருங்கன்னு சொல்லி இவங்க ஒரு பேரம் பேசி தான் வாங்கியிருக்காங்க. இப்ப திடீர்னு வந்து இவங்க இந்த சம்பளத்துக்கு 23,000 சம்பளம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பணம் கணக்கு இடிக்குது. அதனாலதான் நீங்க இரவோடு இரவாக இப்படி ஒரு அட்டூழியத்தை பண்றீங்க. இப்போ நேரு அவர்கள் வந்து முதல்வரை மீறி இதுல வர முடியாது. முதல்வர் வந்து நேரு அவர்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த இதுக்குள்ள எதுவும் தலையிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். அது சொன்னதுனாலதான் அவங்களால வந்து எதுவுமே பேச முடியலன்னு பாருங்களேன். அப்ப வந்து என்னன்னா, இங்க சேகர் பாபு, உண்மையில் இது சேகர் பாபு மட்டுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. சேகர் பாபு வந்து கலெக்ஷன் ஏஜென்ட். அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களிடம் இருந்து காசு வாங்கி அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. அப்ப ஸ்டாலின் குடும்பம் அது உலகத்துல பல இடங்கள்ல அதை இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வந்து எங்கேயுமே எப்பயுமே மாட்ட மாட்டாங்க. திமுக அவர்களை மாட்டவும் விடாது. ஏவாவேலு மேல வந்து அவர் இருக்கிற நிறுவனங்கள் மீதெல்லாம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இது வந்துச்சு, ரெய்டு வந்துச்சா இல்லையா? ஆனா ஏவாவேலு வந்து டெல்லிக்கும் போகல, யாரு காலையும் விழல, ஆனா அவர் தப்பிச்சிட்டாரு. எப்படி? இப்ப அதேதான் ஏவாவேலுவை காப்பாத்துகின்ற மாதிரி இந்த சேகர்பாபு அவர்களையும் காப்பாற்றுகிறது. அதனால நேரு அவர்கள் என்னன்னா, இந்த விஷயத்துல நம்மளோட பேரு வந்து கெட்டு போனாலும் என்ன பண்றது, இங்க சென்னையை பொறுத்தளவு சென்னையோட முதல்வரா யார் இருக்கா? சேகர்பாபு தான் இருக்காரு, நிழல் முதல்வராக. அவர் எல்லா விஷயங்கள்லையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த இனிமேல் பாருங்க, வெள்ளம் வரும். அக்டோபர் நவம்பர்ல மழை பெய்யும், அப்ப வெள்ளம் வரும். அப்பயும் ஃபர்ஸ்ட் யார் வந்து மேயர் கூட எல்லா பதில் சொல்லிட்டு இருப்பாருன்னா சேகர்பாபு தான் சொல்லுவார். அப்பனா இங்க நடக்கிற, சென்னைக்குள்ள நடக்கிற எல்லா ப்ராஜெக்டுக்கும், எவ்வளோ பெரிய பெரிய திட்டங்கள்லையும் காசு வாங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அந்த கலெக்ஷனை கரெக்டாக பிரித்து கொடுக்கின்ற பணியை சேகர்பாபு செய்யறார். அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் அவரை வந்து எந்த சீனியர் மினிஸ்டர்ஸாலையும் எதிர்த்து பேசவும் முடியல, கேள்வி கேட்கவும் முடியல. அப்ப அந்த சேகர்பாபு அப்படிங்கிறவரை வளர்த்து விடுறது யாரு? இவ்வளவு தூரம் வெறும் முதல்வர் மட்டும் அது பண்றதில்ல, ஒட்டுமொத்த முதல்வரின் குடும்பமும் வந்து அதை செய்யுது. ஏன்னா இவரு கரெக்டா நமக்கு மாசம் மாசம் இத்தனை கோடி வரணும்னா அதை கரெக்டா நமக்கு பண்ணி கொடுத்துட்றாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு வழக்குல தான். ஏன்னா இங்க எல்லாமே பணம் தான். அப்படிங்கிற திமுகவை பொறுத்தளவுக்கு எல்லாமே இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். எவ்வளவு தூரம் நம்ம வந்து சுரண்டிட்டு போக முடியுமோ, எந்தெந்த திட்டங்கள்ல எல்லாம் சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு போகணுங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருக்காங்க. அதனாலதான் சேகர்பாபு வந்து ஒரு 2000 மக்களை வந்து இப்படி அடிச்சு உதைக்கிறாரு, ஒரு முதல்வர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா ஏன் வேடிக்கை பார்க்கணுங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல. சரி, முதல்வர் தான் வேடிக்கை பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவர்களை வந்து இவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் யாருமே இதை வந்து கேள்வி கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் அமைதியாக்குற ஒரு விஷயமா என்ன இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு. எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது, எல்லாத்துக்குமே இப்ப காங்கிரஸ் அப்படின்னு சொன்னோம்னா போன தடவை 25 சீட்டு வாங்கணும், அந்த 25 சீட்டு அப்படியே வாங்கிட்டா அதுவே நமக்கு. அதான் எனக்கு ஒரு கேள்வி, அந்த கூட்டணி கட்சின்னு சொன்னீங்க, அந்த கூட்டணி கட்சியில குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், ஸோ அவங்கெல்லாம் இதை குறித்து பெருசா கேள்வியே கேட்கலையே. இது பறித்து அவங்க ஒரு ஊடகத்திலேயோ அவங்களுக்கு ஆதரவோ பெருசா அவங்க செய்திகள் சொல்லலை. ஏன் அவங்கெல்லாம் வெளில வரல? கருணாநிதிக்கு ஒரு பதில் சொல்லிப்பார். ஒரு அடிமை ஒரு தடவை சட்டமன்றத்தில் அவர் சொன்ன பதில், சட்டமன்றத்திலே பிரஸ் மீட்லேயே சொன்ன பதில், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி வழி சொல்ல முடியும்? இது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது திமுகவோடு சேர்ந்து கரைந்து போய்விட்டன, இல்லை திமுகவோட ஒரு கொத்தடிமைகளாக இருக்கின்றார்கள். அது காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகேவா இருக்கட்டும், 2 இடதுசாரிகளாக இருக்கட்டும், அவர்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே திமுகவோட கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள். அவர்களால எதுவும் பேசவும் முடியாது, செய்யவும் முடியாது. அவங்க பாட்டில் உட்காந்து மீடியாவில் பேசிட்டு போயிட்டாங்கன்னா 25 சீட்டு நீங்கள் காங்கிரஸ் கொடுத்துருவீங்களா? பேசுகிறவங்க கொடுத்துருவாங்களா? அப்போ இங்கே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தேர்தல் அரசியலில் நம்ம வந்து எப்படியாவது சீட்டு வாங்கி திமுகவோட தயவோடு நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு பெரிய லட்சியனே சொல்லலாம். அந்த லட்சியத்தை நோக்கி மட்டும்தான் ஓடுறாங்களே ஒழிய
கூட்டணி கட்சிகளோட ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த 14 கூட்டணி கட்சி சேர்ந்து நடத்துகிற ஆட்சி தான். அதற்கு முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அப்போ நம்மளும் தான் இந்த தவறை செய்கிறோம். இந்த தவறுக்கு நாம் ஒத்துழைத்தால் நாளைக்கு மக்கள்கிட்ட நீங்கள் என்னன்னு போய் ஓட்டு கேட்பாங்க? கூட்டணி கட்சியெல்லாம் இப்போ இது தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க, அப்படிதான் இது தொழிலாளர் நலன் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 இடதுசாரிகள் என்னன்னு போய் பேசுவீங்க மக்கள்கிட்ட? தூய்மை பணியாளர்களை நாங்கள் இந்த அரசாங்கம் அடித்து கொன்று போட்ட போது, பெண்களை மானபங்கப்படுத்திய போது நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம், அதற்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு கேட்பீங்களா? இருக்குல்ல. காங்கிரஸ் என்னன்னு போய் ஓட்டு கேட்கும்? விசிக்கு என்னன்னு கேட்கும்? அப்போ இது என்னன்னா, நீங்க ஓட்டுக்காகத்தான் நீங்க திமுக கிட்ட சைலண்டா இருக்கீங்கன்னா ஓகே, திமுக கிட்ட சைலண்டா இருங்க. மக்கள்கிட்ட நீங்க என்னன்னு போய் கேட்பீங்க சார்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இங்க வந்து என்னன்னா, இந்த அத்தனை இவங்களோட கூட்டணியில் இருக்கின்ற 13-14 கட்சியுமே கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இன்சிடென்ட்ல இருந்து மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த எல்லா இன்சிடென்ட்ல இருந்துமே நம்ம அதை தான் பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் பெரிய வெல் செட்டில்டு ஃபேமிலிலாம் கிடையாது. ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, விதவைகள், கைம்பெண்கள், அது இல்லாமல் ரொம்ப அன்னாட காட்சிக்கு. ஸோ இப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும்போது, ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேயர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தில் சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வுகள் இல்லையா? ஸோ இதை பறித்து நம்ம பேசணுமே, அவங்களுக்கு நம்ம ஒரு ஆதரவாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு அடிப்படை இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வி. மேயர் பிரியா அப்படிங்கிறவங்க வந்து 10 வருஷம் அரசியலில், 15 வருஷம் அரசியலில் இருந்து வந்தவங்க கிடையாது, சரிங்களா? அந்த போஸ்டிங்கே எப்படி வருதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு கேஸ் போடுது. வந்து இங்கே வந்து பட்டியலினத்தவருக்கு, சென்னைக்குள்ள வந்து பட்டியலினத்தவர்களுக்கு வந்து அந்த இதில் படி உங்களுக்கு அவங்க மேயராக வரணும் அப்படிங்குது. அப்போது திமுகலேருந்து யாரையாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல்னே என்னன்னே தெரியாத ஒரு பெண்ணை இவங்க கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஆளுமையான பெண்ணும் கிடையாது. இப்போ சில பேர் வந்து, சில பெண்கள் வந்து அரசியலில் அது வரைக்கும் ஈடுபடாமல் இருந்தாலும் பவர் கையில் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை கூட இந்த அம்மாவால் செய்ய முடியல. அரசியல் அனுபவமின்மை அப்படிங்கிறத விட, சேகர் பாபு வந்து தான் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு வளர்ப்பு பிராணியை வளர்க்குற மாதிரி தான் இந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுறாரு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அவருக்கு கொடை பிடிக்க வைக்கிறது, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் அந்த அம்மாவை அவர் ட்ரீட் பண்ணுறார். எந்த இடத்துலையும் ஒரு 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 மேயருங்கிற ஒரு போஸ்ட்டுக்கான மரியாதையை அவர் எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. அப்போ ஒட்டுமொத்த திமுக கட்சியுமே அப்படி தான் கொடுது. இப்போ வந்து பிரியாவும் உதயநிதியும் ஒரே காலகட்டத்துக்குள்ளே தான் அரசியலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வராரு, துணை முதல்வர் உதயநிதி வராருன்னா இந்த அம்மா 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஓடுறாங்க சார், லிட்ரலாக ஓடுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மிக கேவலமாக திமுக அந்த அம்மாவை நினைத்தது. ஆனால் இந்த திமுக காரர்கள் என்ன பேசுவாங்க? பெண்ணுரிமைன்லாம் பேசுவாங்க. பெண்ணுரிமைக்கு எந்த திமுக காரனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்காது. பெண்களை கொச்சையாக திட்டுவது தான் இவங்க தெரிஞ்ச ஒரு பெண்ணுரிமைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பட்டியலின அரசியல்லாம் புரிஞ்ச ஒரு இன்டெலெக்சுவலாலாம் நம்ம அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களால தமிழும் சரி ஆங்கிலமும் சரி சரிவர பேச முடியாத ஒரு பெண்மணியாகத்தான் அவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அது வந்து இத்தனைக்கும் அங்கே பாதிக்கப்பட்டவங்களில் யாராவது அவங்களுடைய உறவினர்கள் கூட இருக்கலாம், தெரியாது நமக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, நீங்கள் வந்து அரசியலுக்கு பெண்கள் வரணும்னு சொல்லி பேசுகிறவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஆனால் வருகின்ற பெண்களை இங்கே இருக்கின்ற இந்த ஆண் உலகம் எப்படி நடத்துக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விஷயத்துல தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பட்டியலின அரசியலை குறித்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது மேயருக்கு சுத்தமாக இல்லை. இந்த சென்னை நகரம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பிளாக் டவுன்ஸ் டவுன் அப்படிம்பாங்க, கருப்பர்கள் நகரம். இங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்தது 2 சமூகம், ஒன்று பட்டியலின சமூகம், இன்னொன்று வன்னியர் சமூகம். இவங்க தான் இங்கே பெரிய அளவில் வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு இவங்க 2 பேருமே இங்கே இல்லை. இவங்க எல்லாத்தையுமே புறநகருக்கு தள்ளி விட்டுருச்சு. அப்படிங்கும்போது இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறத மேயருக்கு புரியுமான்னு தெரியல. அவங்க என்னன்னா, நம்ம வீட்டில் நேற்று வரைக்கும் சும்மா சுற்றிட்டு இருந்தோம், நம்மளை தூக்கி திடீர்னு நீங்கள் உட்கார வச்சுட்டாங்க, மேயர்ன்ட்டாங்க, மினிஸ்டர் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரிகிறது. அப்போ அந்த வேல்யூ தெரிஞ்ச அரசியல் தெரிந்த ஒரு நபர்கிட்ட இந்த பொறுப்பு போகலை அப்படிங்கிறது தான் இந்த மேயர் அப்படிங்கிற இந்த பதவியை இந்த 4-5 வருஷமாக இவங்க சீரழித்து வைத்திருக்கிறதுலேருந்து அப்படி தான் பார்க்க முடியுது. ஒரு அரசியல் புரிதல் உள்ள எந்த பெண்மணியிடமும் இவர்கள் பதவியை கொடுக்க மாட்டார்கள். அப்போ இந்த விஷயத்துல அவங்க ஏதோ நேரடியாகவே ஒரு மேயரா அவங்க செயல்பாடு இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க இல்லை சார், அவங்க வந்து ஆக்சுவலி வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் இப்போ வந்து மாநகராட்சி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுதுன்னா அதில் கையெழுத்து போடுதுன்னா கூட கையெழுத்து அந்த அம்மாவுது,
கையெழுத்து அந்த அம்மாவது, டெசிஷன் இருக்கு இல்லையா, டெசிஷன் அது சேகர்பாபு தான் இருக்கலாம். சேகர்பாபு தான் அந்த அம்மாவை முற்றும் முழுவதுமாக இயக்குகின்ற ஒரு ஆள்னு நீங்கள் எங்கே பார்த்தாலும், எந்த ஒரு சின்ன மீட்டிங்னா கூட அந்த அம்மா தனியாக நின்னதா சரித்திரமே கிடையாது. பின்னாடி சேகர்பாபு இருப்பார். அப்போது அவங்கள வந்து எந்த இடத்துலையுமே சுயமாக இயங்க விடாமல் செய்வதற்கு, அந்த இயங்க விடாமல் செய்யுங்கிறது மேயர் மேலே வந்து அவருக்கு வந்து அக்கறையோ அன்போ பண்போலாம் கிடையாது சார். எல்லாம் துட்டு காசு. இந்த இந்த ப்ராஜெக்டில் சைன் போடுங்க, போடுறேன், இதில் இவ்வளோ கலெக்ஷன் ஆகுதா, அதை என்கிட்ட கொடுங்க, இது மட்டும்தான் உங்கள் வேலை. நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன், மறைமுகமாக நான் உட்காந்துருக்கேன். சும்மா பேருக்கு பிரியா தலித்து பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவத்தில் ஒன்று உட்கார வச்சிருக்கேன். அது ஃபுல்லாக அந்த மாநகராட்சியை ரூல் பண்ணுறது ஃபுல்லாக அவர் தான். அப்போ நீங்கள் மாநகராட்சியில் இப்போ இந்த கடந்த இந்த மேயர் பிரியா இருக்கும்போது போடப்பட்ட ஒவ்வொரு ஒப்பந்தங்களையும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கம்பெனியோட டெண்டரில் முடிவெடுத்ததாக இருக்கட்டும், அந்த டெண்டர்காரங்க கிட்ட இருந்து எத்தனை ஒரு 30% கமிஷன் வாங்கினதா இருக்கட்டும், அந்த கமிஷன்னா கரெக்டாக கொண்டு போய் முதல்வர் வீட்டில் ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பிரியா பண்ணலை. இது எல்லாமே சேகர்பாபு பண்ணியிருக்காரு. நீ இப்போ 30% நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ இந்த கால்வாய் தோன்ற பணி, மழைநீர் கால்வாய் வடிகால் வாரியம், அந்த வடிகால் தோன்றதுக்கான இந்த பதவி, இந்த இதுனா போன வருஷம் ஒரு 4000 கோடியோ 4800 கோடியோ ஒரு கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 4800 கோடி இந்த வேலையை, இந்த ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிக்கு கொடுக்குறோம், இவ்வளோக்கு கொடுக்குறோம், அப்போ அதில் இத்தனை கமிஷன் வருது. அந்த கமிஷனில் உனக்கு இப்போ நான் 30% அப்படின்னா உனக்கு ஒரு 2% கொடுத்துட்றேன், முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த அம்மா வந்து என்னன்னா, இவங்க வந்து ஒரு இவங்க கொடுக்குற காசை, இவங்க அடிக்கிற காசுல 1% வாங்குற ஒரு பெண்மணியாக தான் அவங்கள உட்கார வச்சிருக்காங்களே ஒழிய, அவர் மேயராக ஒருபோதும் நடந்து கொண்டு கிடையாது. நிழல் முதல்வராகவும் நிழல் மேயராகவும் சேகர்பாபு தான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ நீங்க சொல்ற பதிலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ திமுக அப்படின்னு அவங்க மெயின் அஜெண்டாவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், திராவிட மாடல், சமூக நீதி, இங்கே நாங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறோம், எங்களை எல்லாருமே நாங்கள் சுயமரியாதை அப்படிங்கும்போது அவங்க வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா சார்? நீங்கள் வந்து இந்த சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை திமுக காரங்க மாதிரி அசிங்கப்படுத்தியவர்கள் யாருமே கிடையாது. சமூக நீதினா இவங்க வந்து வெறும் ரிசர்வேஷன் மட்டும்தான் சமூக நீதினு நினச்சிட்டு இருக்காங்க. பெண்ணுரிமையும் சமூக நீதிக்குள்ளே தான் வருது, தொழிலாளர்கள் நலனும் இந்த சமூக நீதிக்குள்ளே தான் வருது. எல்லாருக்கும் எல்லாமும் என்பதுதான் சமூக நீதி. நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து செய்கின்ற ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலின ஒழிப்பு. அதை வந்து ரொம்ப எல்லா விஷயங்கள்லையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அரசு பதவிகளில் இவங்க வந்து அந்த ரோலர் கோஸ்டர் சிஸ்டம் படி, இடஒதுக்கீடு சிஸ்டம் படி இவங்க வந்து எஸ்சிகளை அதிக அளவில் பணியில் அமர்த்தவே இல்லை. ரெண்டாவது, பட்டியலின மக்கள் மீதான வன்முறைகள் இது. ரெண்டாவது, பெண்கள் மீதான வன்முறை ஸ்டாலினோட ஆட்சியில் மிக அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அந்த பெண்கள் மீதான வன்முறை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு இவங்க கஞ்சாவை ரேஷன் கடை வழியே சப்ளை பண்ணல சார், ஆனால் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது பாதிக்கப்படுறது யார்? ஒரு வீட்டில் ஆம்பளை கஞ்சா சாப்பிட்றவனாவோ இல்லது கள்ளச்சாராயம் சாப்பிட்றவனோ டாஸ்மாகில் சாப்பிட்றவனாவோ இருந்தால் பாதிக்கப்படுறது யார்? அந்த வீட்டில் இருக்க பெண் தான். அப்போ இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது, ஸ்டாலின் அரசாங்கம்ன்றது ஒரு மிக மோசமான பாசிச அரசாங்கம். இவர்களுக்கும் சமூக நீதிக்கும் ஒரு இதுவும் கிடையாது. இவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்து அன்னையிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் பைசா சம்பாதிக்கிறது மட்டும்தான் அரசாங்கத்தோட வேலை. நாங்கள் எங்கள் திமுகங்கிற கட்சியோட வேலைன்னு இருக்கிறாங்களே, நீங்கள் வந்து திமுக மேலே அபாண்டமாக குற்றம் சாட்டுவதாக நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு சார். 4.38 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இந்த கடனை வைத்து, இந்த காசை வச்சு மக்களுக்கு கொடுத்த நல்ல திட்டம்னு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா சொல்லுங்க? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு பேனா, அவங்க அப்பா பேரில் கக்கூஸ் குழி மட்டும்தான் கட்டலை, மற்ற எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஒரு பாசிஸ்டுகள் தான். மக்கள் நலன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே யோசித்து தனக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா பேரில் உங்களுக்கு பேனா வைக்கிறதுலேருந்து, கடற்கரையில் வேற அங்கே ஒரு பெரிய ஹால் கட்டுறதுலேருந்து, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஊருக்கு லைப்ரரி கட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டங்களை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு மக்கள், ஒரு ஏழை நேரடியாக பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம்னா எதாவது ஒரு திட்டம் இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கா? இந்த காலை உணவு திட்டம்னு சொல்லுவீங்க. காலை உணவு திட்டம் அதிமுக அரசாங்கம் கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பித்த திட்டம். அது கொரோனா வந்ததுனால அது வந்து நிறுத்தப்பட்டது. இதை அவங்க அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பொய்.
வேறு ஏதாவது ஒரு திட்டம் திமுக அரசாங்கம் ஸ்டாலினோட சுய புத்தியில வந்த ஒரு திட்டம் அப்படின்னும், இல்லை இவங்க 908 குழுக்கள் போட்டாங்க, கிட்டத்தட்ட 58 குழுவுக்கு மேலே போட்டாங்க, அந்த குழுவிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட திட்டங்களோ ஏதாவது ஒரு திட்டம் ஒரு திட்டமும் வரல, ஒரு சட்டமும் வரல, எதுவும் மக்கள்கிட்ட போய் சேரவும் இல்லை. அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி சமூக நீதி அரசுன்னு சொல்ல முடியும்? இவர்களுடைய சமூகம் அப்படிங்கிறது அவங்க குடும்பம், அவங்க குடும்பத்தோட நீதி அப்படிங்கிறது அவர்களுக்கான கமிஷன். அப்போ இது என்ன அரசாங்கம்னு சொல்லணும்? கமிஷன் அரசாங்கம், கரப்ஷன் அரசாங்கம். திமுக அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி அவங்களுடைய ட்ராமா ஆர்டிஸ்ட்டை வச்சு பொய் பேரணிகள் நடத்துறதும் பொய் டீ பார்ட்டி நடத்துறதுமான ஒரு நாடக அரசு. இது நாடக அரசு. இரண்டாவது இது ஒரு திமுக அரசு, அது ஸ்டாலினோட அரசாங்கம் இருக்கு இல்லையா, அது இந்துத்துவவாதிகளை விடவும் மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பாசிச அரசாங்கம் தான் இது அப்படின்னு சொல்லணும். அதனால சமூக நீதிக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் ஸ்டாலின் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால சமூக நீதின்ற வார்த்தையை திமுக இனிமேல் பிரயோகிக்காமல் இருந்தால் அது நல்லது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்களுக்குலாம் சிறப்பு திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்களோட பேசிக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, அந்த 23,000 சேலரி பணி நிரந்தரம் பண்ணுங்க, அது இல்லை ஆனால் சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு. ஆனால் அது குறித்து அதுக்கப்புறம் எல்லாமே அமைதியாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இந்த அரசாங்கம் போராடுற 2000 பேர் ஒரு சொல்றதுக்கு உணர்ச்சி வசப்படமா சொல்ல முடியுமா? ஒரு பொம்பளை பிள்ளையோட ஒரு 17-18 வயசு பொம்பளை பிள்ளையோட சட்டையை நீங்க அவுத்து பாக்குறீங்களே சார், நீங்கள் உண்மையிலுமே மனிதர்கள் தானா சார்? அவன் என்ன கேட்டு வந்தான் உங்கள்கிட்ட? ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு உத்தரவாதமான ஒரு மாண்புமிகு வாழ்க்கைக்கு 23,000 ரூபாய் சம்பளம். 23,000 ரூபாய் சம்பளம் என்பது அவன் ஒரு மாச வயிற்றை, அவன் ஒரு மாசமா வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உத்தரவாத சம்பளம். ஆனால் அந்த 23,000 ரூபா அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு ஒரு நாள் செலவு, ஒரு நாள் அரை மணி நேரத்து செலவாக இருக்கும் அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு. சரிங்களா? அவர்கள் ஒன்றும் உணவுக்கு, அவங்க போகிற ஃப்ளைட்டுக்கு. அப்போது நீ ஒரு நிமிஷத்தில் செலவு பண்ணுற காசை அவன் மாதம் முழுமைக்குமாக கேட்கிறான் இல்லையா? அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிற அறிவு கூட இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல சார், அதற்கான உணர்வு கூட இல்லைன்னா நீ அரசாங்கமா இருந்தா என்ன, நாசமா போனா என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க. போராட வருது ஒரு பொம்பளை பிள்ளைங்க, நைட்டு 12 மணிக்கு அதுங்களை ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏத்தி அவங்க சட்ட துணியெல்லாம் அவுத்து பாக்குதுன்னா இது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சார். அந்த போராடுற 2 பெண்கள், அந்த பெண்களை பார்த்தாலே அந்த பிள்ளைகளே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, இந்த மாதிரி உரிமைகளுக்காக போராடி சாப்பாட்டுக்கு செத்த பிள்ளைங்க மாதிரி இருக்கும். அந்த நிலவுமொழியையும் வளர்மதியும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்களை வச்சு நீங்க 24 மணி நேரம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு அடிச்சுட்டு அடுத்த நாள் காத்தால ஃபுல்லா அதை வண்டியில வச்சு ஃபுல்லா சென்னையை சுத்தி பார்த்துருக்கீங்கன்னா, இந்த அரசாங்கத்தை போய் நம்ம சமூக நீதி அரசாங்கம்னு சொன்னா நாம எவ்வளவு ஒரு சுயநலமானவர்கள், எவ்வளவு சுயநலமானவர்கள். அப்ப நீங்க பெண்களை வதைக்கின்ற எந்த அரசாங்கமும், அது யாரா இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆசியாவிலேயே நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனால் பெண்களை வதைக்கின்ற எந்த அரசாங்கமும் நீடித்து நிலைத்து நின்றதில்லை. அது பக்கத்துல இருக்கிற இலங்கை தான் சாட்சி. அந்த இலங்கையில் எப்படி ராஜபக்ஷ குடும்பத்தை மக்கள் ஓட விரட்டினார்களோ, அவர்கள் எப்படி சட்டிமுட்டி ஜாமான்லாம் தூக்கிட்டு கப்பல் வழியாக தப்பித்து ஓடினார்களோ, அது மிக நிச்சயமாக ஸ்டாலின் குடும்பத்துக்கு இன்றைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஏற்படும். இது சத்தியம், இது நிச்சயமா ஏற்படும். ஸோ இப்போ நீ இந்த அளவுக்கு மக்கள் கொதித்து எழுந்து அவங்க சண்டை போடுற அளவுக்கு கோபமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? நீங்க அதாவது இங்க தமிழ்நாட்டில் நீங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மறந்துடுவாங்க மக்கள், மறந்துடுவாங்கன்னு. பாதிக்கப்பட்டவன் மறப்பானா? நீங்கள் வேடிக்கை பார்த்தவங்க, நீங்களும் நானும் வேடிக்கை பார்த்தவன் சார். தொலைக்காட்சி வழியாக வேடிக்கை பார்த்தவங்க, ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு மொபைலில் வேடிக்கை பார்த்தவனுக்கு வலி இருக்காது. பாதிக்கப்பட்ட அந்த 2000 குடும்பத்துக்கு வலி இருக்கும்ல, 2000 குடும்பத்துக்கு வலி இருக்கும்ல.
குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு 5 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே திமுக எல்லாத்தையும் மனுஷனா பார்க்கறது, எல்லாத்தையும் ஓட்டா தானே பார்க்குற. 2000 குடும்பம் 5 ஓட்டு எவ்வளோ ஆச்சு? இந்த ஓட்டு உங்களுக்கு போகுன்ற பயம் கூட இல்லை, பயம் கூட இல்லை. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? சென்னை எங்கள் கோட்டை, சென்னை எங்கள் கோட்டைன்னு நினச்சிருக்கேல்ல, அந்த கோட்டையை இந்த மக்கள் சுக்கு நூறாக தான் உடைப்பாங்க. இப்போ நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்கெல்லாம் பெண்கள் போராட்டத்தை பெரிய அளவில் கையெடுக்கிறார்களோ அங்கே எல்லாமே இப்படி ஒடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவமானங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதன் பிறகு அந்த அரசாங்கம் எழுந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த கதி ஸ்டாலினுக்கு ஏற்படும், திமுகவுக்கு ஏற்படும். இவர்கள் இதே கருணாநிதி இருந்தார்னா இப்போ இதை வார்த்தை விளையாட்டுகளை வச்சு எதையாவது அடுக்குமொழியில சொல்லுவார். ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, சும்மா இது சாவாலாம் கிடையாது. ஏழைகளோட கண்ணீர், அதுதான் ஒரு அரசாங்கத்தையே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய படை. நீங்கள் ஒரு 2000 மக்கள் அவர்கள் குடும்பம் சார்ந்தவர்களோட கண்ணீரை ஒரு 13 நாளாக வர வச்சிருக்கீங்க, இப்பையும் வர வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கண்ணீர் இந்த திமுக என்கின்ற ஒரு கொடிய கட்சியை, ஆட்சியை கண்டிப்பாக வீழ்த்தும். நீங்கள் 26ல் நாங்கள் ஜெயிச்சிருவோம், மக்களுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னைக்கு போய் 1000 ரூபாய் கொடுத்து நாங்கள் ஓட்டை விலைக்கு வாங்கிடுவோம், நீ என்ன வேணாலும் கனவு காண். ஆனால் இங்கே ஒரு எளிய மனிதனின் கண்ணீரை வீட, அது பெண்களின் கண்ணீரை வீட சக்தி மிகுந்த ஆயுதம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதும் இல்லை, கண்டுபிடிக்க போவதும் இல்லை. நீங்கள் அந்த எதை வேணாலும் நீங்கள் ஒத்துக்கலாம் சார். ஒரு பொம்பளை பிள்ளையோட ட்ரெஸ்ஸை உருவி பார்க்குற அரசாங்கம் என்ன சார் அரசாங்கம்? அந்த போலீஸ் இன்ன வரைக்கும் அவன் ஏன் உருவாங்கன்னா அவன் அந்த போலீஸோட ஃபேஸ் எல்லா இடத்துலையும் தானே வந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் சிறையில் இருந்தாங்கல்ல, உங்கள் வீட்டு பெண் ஒருத்தரும் திகார் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, அந்த பெண் மீது ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட விரல் பட்டிருந்தா இந்நேரம் அவனை நீ உயிரோட விட்டுருப்பியா? அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் கோடியாக கொள்ளையடித்து கோடீஸ்வரனா இருந்து அதனால நான் சிறையில் போய் உட்காந்துருந்தேன்னா உன் மேலே எதுவும் படாது. இவன் தினசரி எனக்கு சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் தருகின்ற என் உழைப்புக்கான கூலியை கேளுன்னு கேட்டான் பார்த்தீங்களா, அவன் மூட்டு பிள்ளையோட ட்ரெஸ்ஸை நீ அவுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எவ்வளோ கேவலமான ஒரு அப்ரோச். அப்போ அந்த போலீஸை இன்னமும் நீங்கள் தண்டிக்காமல், அட்லீஸ்ட் அவனை சஸ்பெண்ட் கூட பண்ணாமல் நீங்கள் வரைக்கும் வச்சிருக்கீங்களே, இதற்கான பதிலை இந்த திமுக அரசாங்கம் சொல்லித்தானே ஆக வேண்டும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமே அதுக்கு முடிவுக்கு வந்ததாவே நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பெருசா செய்திகள் இல்லை சார். முடிவுக்கு வந்துருச்சுன்னா என்னன்னா, இந்த அரசாங்கத்தை விட ஒரு தினக்கூலிக்கு போராடுகிறவன் இந்த அரசாங்கம் எதிர்த்து என்ன செய்ய முடியும்? சரிங்களா? அவங்க கூட உட்காந்து நின்றுட்டு இருந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாத்தையுமே இந்த போலீஸ், இந்த ஸ்டாலினோட போலீஸ் உயிரை எடுத்துருச்சு. எல்லாத்தையுமே குத்துயிரும் குலையும் தான் எல்லாத்தையுமே போராடின எல்லா லேடிஸ் மேலேயும் போலீஸ் கை வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கண்ட இடங்கள்ல தொட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அது எல்லாத்தையுமே பாலியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணி தான் நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க. எளிய மனிதர்கள் பயந்து விட்டார்கள். மானத்தை, ஏன்னா அவங்களுக்கு மானத்தை வித்து உயிரை வாழணுமான்னு நினைக்கிற மக்கள். அப்போ இதை பயந்துட்டு நீங்கள் அப்படி பண்ணினா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சேகர்பாபு ஐடியா கொடுத்துருக்கலாம், நடந்துருச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் அரசாங்கத்தின் கணக்குப்படி நாங்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்கிட்டோம். 8 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வருது சார். 8 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வருதுல்ல, இம்மாதிரியான மக்கள்கிட்ட இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஒற்றை விரல். இந்த ஒற்றை விரல் மட்டும்தான். அன்னைக்கு அவன் போய் அழுத்துவான்ல, அன்னைக்கு நீ வீட்டில் உட்காருவேன். இதே மாதிரி 2006-14 ஆட்டமாக ஆடினாங்க. அதில் குறிப்பாக மக்கள்கிட்ட இருந்து அந்த நிலத்தை பிடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. உன்னை 10 வருஷம் உட்கார வச்சான்ல, 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் 2 பீரியட் உட்கார வச்சான்ல, அடுத்து 20 வருஷம் உட்காரு. நீ என்னைக்கும் ஒரு சின்ன புள்ள, ஏண்டா என்னென்னமோ உன் வீட்லையெல்லாம் அக்கிரமம் நடந்துச்சு, நீங்கள் எல்லாருமே போய் ஜெயிலில் போய் உட்காந்துங்க. உங்களையெல்லாம் எவனாவது ஏதாவது பண்ணாங்களா? ஒரு பச்சை புள்ள, அது ஒரு 18 வயசு பிள்ளையோட சட்ட துணியை நீ உருவி பார்க்குறியே, இன்ன வரைக்கும் ஏன் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளாக நீ அந்த போலீஸை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? இது மனித உரிமை மீறல் கிடையாதா? அப்போ உங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் எதுக்கு ராம்கிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட காசு வாங்கிட்டோங்கிறதுக்காக ஒரு ஏழை பெண்ணை நீங்கள் ஆடையை அவிழ்த்து மானபங்கம் படுத்துகிறீர்கள் என்றால் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லைங்க, நாசமாக போகும் அப்படிங்கிறத அந்த மக்கள் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. ஸ்டாலின் குடும்பம் நாசமாக போகணும், அங்கே இருக்கிற அத்தனை பெண்களும் சாபம் விட்டார்கள். அந்த சாபம் பழிக்கும்.
ஏழைகள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் வாக்கு சுத்தம். அந்த வாக்கு உங்களை வீட்டுக்கு கொண்டு போக வைக்கும். அது அந்த பெண்கள் என்னென்ன சாபம் விட்டார்களோ அது அத்தனையுமே பழிக்கும். ஸோ இப்போ குறிப்பாக இப்போ அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து திட்டங்கள் அந்த நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் கேட்டேன், அந்த திட்டங்கள்லாம் சரியான திட்டங்கள் சார்? அதில் ஒரு திட்டத்தை கூட இவங்க செய்ய மாட்டாங்க சார். அதில் சும்மா அன்னன்னைக்கு ஏமாத்துறதுக்கு என்னமோ அதை பண்ணுவாங்களே இல்லையா? அதில் ஒரு திட்டமாக செய்கிறாங்களான்னு பாருங்க. அமுதக்கரங்கள்னு ஏதோ ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க, தினம் சோறு போடுவோம் நாங்கள். போடுறாங்களா இப்போ? போடுறதில்ல. இப்படி சும்மா இதில் அந்தந்த நேரத்துக்கு சோறு போடுறதுக்கு இவனை சோறு போடுறதுக்குன்னு வந்த ஆட்சி, அதுக்காக சோறு போடுறதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க. அவங்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்துட்டா அவன் வீட்டில் ஸ்டவ் இருக்குது, சமைச்சு சாப்பிட்டுப்பான். அப்போ சும்மா எதுக்கு எடுத்தாலும் சோறு போடுறதுனா அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியான அரசியல் சார். மக்கள் நம்பினார்கள். அன்றைக்கி தொலைக்காட்சிகள் இல்லை, எந்த ஒரு காட்சி ஊடகமும் இல்லை. அதனால நீ சோறு போடுறேன்னா நம்புறதுக்கு ஆள் இருந்துச்சு. இன்றைக்கி நீ வந்து இப்படி சும்மா சோறு போடுறேன்லாம் சொன்னால் இந்த கேவல அரசியலை யாருமே நம்ப மாட்டார்கள். அதான் திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் சம்பளத்தை கொடுங்க சார். சேகர்பாபு குடும்பத்துக்கு தூய்மை பணியாளர்கள் தினமும் சோறு போடுவாங்க, ஸ்டாலின் குடும்பத்துக்கு சோறு போடுவாங்க. இப்போ இது குறித்து வேற அரசியல் கட்சிகள்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த போராட்டத்துல? சரி, இது அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து யாருமே இதுல வந்து ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாத ஒரு கூட்டணி கட்சிகளை வந்து நம்ம கூட்டணி கட்சிகள்னு பிளேம் பண்ணவும் முடியல. ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்கன்னா அப்போ அவங்களுக்கான சீட்டு மறுக்கப்படும்ன்ற இடத்துல யாருமே எதுவுமே பேச முடியாத ஒரு சூழல் தான் எனக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னீங்கன்னா, இது ஒரு திமுகங்கிற ஒரு கட்சி ஒரு ஃபாசிஸ்டுகள்கிட்ட வந்து நம்ம யாருமே போய் உரிமையை கேட்கவே முடியாது, அது கூட்டணி கட்சிக்காரங்களாக இருந்தாலும். இப்போ வந்து எல்லாருமே அந்த கூட்டணி கட்சிகள் அவர்களிடம் மாட்டிக்கொண்டதுனால வாயை திறக்கவும் முடியாமல், திறந்தா பிரச்சனையும் வரும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்னென்னா தினம் தினம் நமக்கு சாவுதாங்கிற மாதிரியான நம்ம மேலே இருக்காங்க. அதனால் அவங்களை எனக்கு ஓரளவுக்கு மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கும் முடியலை. கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.